சிங்கப்பெண்ணோட வீடியோட அப்டேட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அன்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ விஷயம் எல்லாமே நம்ம சார் இந்த பொண்ண தான் லவ் பண்றாரு அப்படின்னு வந்து அன்புக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? ஸோ அவர்கிட்ட பேசி நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷனுக்கே இவரு வரலான்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இவங்க முதல்ல வார்டன வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து பேசுறாங்க. ஸோ வார்டன் பேச்சு கொஞ்சம் எடுபடுமா? இல்லையா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அன்பும் ஆனந்தி தான் லவ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். என்ன இங்க நம்ம அவன் மகேஷ் சாருக்கு தான் எந்த உண்மையும் தெரியவே இல்ல. அங்க வார்டன் வந்து அங்க என்னதான் சொல்ல அவங்க ட்ரை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னாக்கா, இவரு வேற அன்பு மேல நெறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு அவன் துரோகம் எதுவும் பண்ண மாட்டான். அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து மகேஷ் சார் இருக்கிறது தான் ரொம்ப ஒரு முட்டாள்தனம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா சின்னஞ்சிறுசுங்க அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாய்ங்க. அப்ப மகேஷ் சார் நான் வயசானவருன்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு உண்டான அந்த இதில வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஒரு நார்மலான ஒரு குடும்பத்தில இருக்கிறவங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாய்ங்க. ஸோ இப்ப இவங்க பெரிய இடத்து குடும்பத்தில நம்ம போனோம்னா, கண்டிப்பா அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நம்மள போய் மாட்டி விட்டுரும். அப்படின்றதுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ஆனந்திக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து சிக்கக்கூடாது. ஐ மீன் இந்த இதுலலாம் நம்ம போகக்கூடாது. ஸோ அது நமக்கே ரொம்ப ஒரு தப்பான ஒரு இதில போய் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால இப்ப இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்டின்ற மாரி வந்து ஆனந்தி வந்து அப்பவே முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா மகேஷ் சார் தான் தேவையில்லாம ஆசை எல்லாமே மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வார்டன் சொல்றது எப்படி இவங்க கேட்க போறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அதனால வார்டன மட்டுமே இவங்க 2 பேருமே நம்பிட்டு இருக்காய்ங்க. பார்க்கலாம் யார் நம்பிக்கை எப்படி வந்து இதாகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, இங்க நம்பிக்கை வந்து பெருசா வந்து வச்சிருக்காரு நம்ம மகேஷ் சார். ஸோ அது எல்லாமே வந்து கடைசியில தவிடு பொடி ஆகப்போகுது. அப்படி ஆகும்போது தான் நம்ம மகேஷ் சாரோட நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் வர்ற எல்லா சீரியலோட அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ மறக்காம எல்லாத்தையும் பாருங்க. ஸோ எப்படி இருக்குன்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா, அதையும் கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.